2023 என்ன கொடுத்துருக்காங்கன்னா issued capital 20,000 of rupees 10 each fully called up forfeiture பண்ணது 100 shares on which 5 per shares has been paid up 5 rupees 5 per shares தான் paid up பண்ணியிருக்காங்க and to be reissue பண்ணது rupees 15 per share to issue right shares in the ratio of 1 fully paid share for every 4 exiting shares held at rupees 15 per shares. இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜேர்னல் என்ட்ரியில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஃபீச்சர் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 4 ஃபீச்சர் என்ட்ரி போடணும். அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 2 கால்ஸ் இன் ஹரியர்ஸ் to 4 ஃபீச்சர் ஷேர்ஸ். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 ஷேர்ஸ் ஆஃப் விச் 5 per shares has been paid up. இப்போ 4 ஃபீச்சர் ஷேர்ஸ் 5 rupeesக்கு வந்து பெய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 100 into 5 500. இப்போ ஷேர் கேபிட்டலோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 rupees. அப்போ 100 into 10,000. 100 into 10,000. இப்போ கால்ஸ் இன் ஹரியர்ஸ் எவ்வளோ இருக்கும் 5 rupees பேலன்ஸ் 500 தான் பே பண்ணாமல் இருக்காங்க அன்பெய்டாக இருக்கு. இப்போ கால்ஸ் இன் ஹரியர்ஸ் 500. தென் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்களா ரீஇஷ்யூ என்ன கொடுத்துருக்காங்க 15 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்களாம். அப்போ ப்ரீமியமாக இருக்கு ஏன்னா 10 rupees தான் ஃபேஸ் வேல்யூ ஆனால் இஷ்யூ பண்ணது எவ்வளோ 15 rupeesக்கு. இப்போ பேங்க் அக்கௌண்ட் 100 into 15 1500 டு ஷேர் கேபிட்டல் 10 rupees தான் ஃபேஸ் வேல்யூ. அப்போ 100 into 10,000 பேலன்ஸ் 5 rupees வந்து ப்ரீமியமாக இருக்கு. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து rupees 500 போட்டிருக்காங்க. தென் நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இப்போ 4 ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு 500. 4 ஃபீச்சர் பண்ணதும் 100 தான் ரீஇஷ்யூ பண்ணதும் 100 ஷேர்ஸ் தான். இப்போ 500 இங்கே டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது. அப்போ 500 தான் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டு இஷ்யூ ரைட் ஷேர்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 1 fully paid shares for every 4 exiting shares held at rupees 15 per shares. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஷேர்ஸ்க்கு 1 rupees 4 exiting sharesக்கு 1 ரைட் இஷ்யூனா இப்போ எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கிறது இருக்குது 20,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ ரைட் இஷ்யூ கிடைக்கும். அப்போ 1 divided 4 into 20,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ ரைட் இஷ்யூனா 5,000. இப்போ 5,000 இன்ட்டு எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க 15 rupees. இப்போ 5,000 இன்ட்டு 15 போட்டிங்கன்னா 75,000. தென் வந்து ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ 10 rupees தான். இப்போ 5,000 இன்ட்டு 10 50,000 பேலன்ஸ் 5 rupees வந்து ப்ரீமியம். இப்போ 5,000 இன்ட்டு 5 25,000. இப்போ ஷேர் அப்ளிகேஷன் டோட்டல் அமௌண்ட் 75,000. இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எல்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன் அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you in the next video.